ஸோ இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து இந்த மக்கள் செல்வாக்கு வந்து குறைவே இல்லை சார், அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ அந்த மாவட்ட செயலர்கள்லாம் இருக்காங்களே சார், அவங்களாம் ஏதோ கொஞ்சம் விஜய் மேலே வந்து அதிருப்தியில் இருக்காங்க. இந்த மாதிரி கரூர் சம்பவம் திரும்பவும் எங்காவது நடந்துருச்சுன்னா இவங்க வந்து மாவட்ட செயலர்களை தான் பலி கொடுப்பாங்க, இவங்க தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஜாமீன் வாங்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு சோக பலி கொடுத்தது விஜயா? ஆனந்த் அவர் சார். விஜய் கொடுத்தா என்ன, ஆனந்த் அவர்கள் கொடுத்தா என்ன சார்? கிடையாது. அங்கே தான் நீங்கள் சிக்கல், அங்கே தான் உங்களுக்கு ஒரு புரிதலே இல்லை. இங்கே ஒற்றை முகம் விஜய் மட்டும்தான். அந்த ஆனந்த் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வேறு யாரை கொண்டு வந்து விஜய் போட்டாலும் நாளைக்கு அவங்க தான் பொதுச் செயலாளர். புரியுதுங்களா? அப்போ ஆனந்த் அவர்களுடைய இண்டிவிஜுவல் செல்வாக்குன்றதெல்லாம் அங்கே பெருசாக இங்கே கிடையாதுன்றதான் கட்சியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ரசிகர் மன்றமாக இருக்கும் பொழுது வேறு, அப்படின்னும் பொழுது இங்கே விஜய் வந்து யாரையும் காவு கொடுக்கறதோ பலி கொடுப்பதோ அவர்களை வந்து நட்டாத்தில் விட்டக்கூடிய வேலையை ஒருபோதும் செய்ய மாட்டார். ஏன்னா சினிமாலேருந்து இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி யாரையுமே விட்டது கிடையாது. வாழ வச்சு தான் பழக்கம். புரியுதுங்களா? இன்றைக்கு ஓப்பனாக சொன்னால் இன்றைக்கி விஜய் வருகைக்கு பிறகு தான் மீடியாவில் யூடியூப்பில் பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதை விஜய் விமர்சித்து பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்